சுகாதாரத்துறை அமைச்சர் ராமலிங்கம் மீது ஓய்வு பெற்ற நீதிபதி DR நாகராஜ் அவர்கள் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. சுகாதார இலாக்காவில் நடந்த கொலைகளை பற்றியும் 25 கோடி ரூபாய் அளவில் நடந்த ஊழலை பற்றியும் இந்த கமிஷன் விசாரணை நடத்தும். இப்போ என்ன செய்யலாம்னா, மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. அவன் 10 மினிஸ்டர் ஏற்கனவே கொலை பண்ணிட்டானா. அடுத்தபடி அநேகமா நீங்க தான். ஒரிஜினல் வருது. இந்த மாதிரி கமிஷன் எல்லாம் என் அரசியல் வாழ்க்கையில இத்தனை தடவை பார்த்திருக்கேன். ஆனா யாரா இவன் சிங்கம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவனை கிச்சன்லயே டியூட்டி போடுறாங்களே. இவன் சமையல் சூப்பரா செய்வானுதான். ஆனா இது பொம்பளை செய்யற வேலையாச்சே. இவனும் அதே லிஸ்ட் தானடா. பின்ன ஜெயிலரம்பா தலையை ஆபாச போட்டோல ஒட்டினதுக்கு இவனுக்கு ஏன் கோவம் வந்துச்சு? அவன் என்ன இப்ப தங்கச்சியா? தங்கச்சியா இருந்தா நம்ம கூட படுக்கவேன்னு கேட்டிருப்போமேடா. மேடம் மேடம், காலையும் கணேசன் சமயத்தில் அடிச்சுக்கிறாங்க மேடம். வாட்? ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். என்ன எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு இவன் என்ன அடிக்கிறாமா? காட்ஸ், இவனை நீங்க டார்க் செல்ல தள்ளுங்க. Hi, I am Mastan. என்னடா உத்து பார்க்கிற? என்ன எங்கேயோ பார்த்திருக்கிறீல்ல? கண்டிப்பா என்ன பார்த்திருக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ல இந்த மஸ்தானோட போட்டோ வந்திருக்கு. 400-500 பேரை மும்பையிலையும், ஆயிரக்கணக்கான பேரை கோயம்புத்தூர்லையும் அடையாளம் தெரியாத அளவுக்கு பாம்பு வச்சு கொன்னது நான் தான். அதெல்லாம் இருக்கட்டும் மை ஃப்ரெண்ட். நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்திருக்க? சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா கண்டிப்பா நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எப்பவும் இருட்டுதான் எனக்கு பிடிக்கும். அந்த படத்தை ரெடி பண்ணது காளிதாமா. அதை கண்டிச்சுதான் கணேஷ் காளி அடிச்சான். சமயக்கட்டில் தகராறு பண்ணதும் காளி தான். இவ்வளவு தப்பு செஞ்ச காளி கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல சுகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எந்த தப்பு செய்யாத கணேஷ் இருட்டறையில் கிடக்கான். இந்த விஷயத்தை ஏன் அப்ப என்கிட்ட மறைச்சிங்க? அந்த படத்தை கைதிங்க பார்த்து நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு கணேஷ் தடுத்துட்டாமா. கணேஷ் நீங்க நினைக்கிற மாதிரி கிரிமினல் இல்லம்மா, பெரிய ஜேர்னலிஸ்ட். அவ மர்டரும் மானபங்கமும் செய்யல, தற்கொலை முயற்சி செஞ்சதுக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஃபைல்ல டீடைல்ஸ் இருக்கு. தற்கொலை முயற்சிக்கான காரணத்தை கணேஷ் சொல்லவில்லை. ஆனால் தற்கொலை முயற்சி செய்ததை கணேஷ் ஒப்புக்கொள்வதால் குற்றவாளி கணேஷுக்கு 1 வருட காலம் சாதாரண சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவங்க 2 பேரும் டார்க் ரூம்ல அடிச்சிட்டு கணேஷை ரிலீஸ் பண்ணுங்க. சாரி, அவசரப்பட்டுட்டேன். நீ என்கிட்ட இதை பத்தி சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ என்ன ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி அடி வாங்கினாலும் சைலண்டா இருக்க. இப்போ அது பேசலாம்ல. என்னத்தை பேச சொல்றீங்க? ஐபிஎஸ்னா இந்தியன் பனிஷ்மெண்ட் சர்வீஸ் தானே. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, தேங்க்யூ.
ராஜு வந்து அவனை தண்ணியில தள்ளி விட்டதுக்கு இவன் என்ன வந்து அடிக்கிறான். இல்ல ஆண்டி, பிரபு எந்த தப்பு செய்யல. இவன் தான் அவனை அடிக்கிறான். நீங்க தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். வெயிட் a minute. நான் கொடுக்கிறேன் பனிஷ்மெண்ட். காதல் கொண்டேன் சும்மா தமிழ் கொஞ்சம் முத்தம்மா மலரட்டும் ஒரு உம்மா என் ஜோடி இவளம்மா காதல் கொண்டேன் சும்மா தமிழ் கொஞ்சம் முத்தம்மா மலரட்டும் ஒரு உம்மா என் ஜோடி இவளம்மா காதல் கொண்டேன் சும்மா தமிழ் கொஞ்சம் முத்தம்மா மலரட்டும் ஒரு உம்மா என் ஜோடி இவளம்மா இளங்காதலர் நான் தானடி நமக்கேது கஷ்ட உன் வார்த்தைகள் என் நெஞ்சிலே பலம் போட்டும் பூஸ்ட் கண்களே எழுதிட கண்டேன் காவியம் ஸ்ருங்காரம் நெஞ்சிலோர் போதை தருதே மன்மதன் எழுவதனம். காதல் கொண்டேன் சும்மா தமிழ் கொஞ்சம் முத்தம்மா மலரட்டும் ஒரு உம்மா என் ஜோடி இவளம்மா இடம் மாறுது சுவை மாறுது முத்தம் ஒண்ணுதானே பகலாகுது இரவாகுது பொழுது இங்கு ரெண்டு உடல் வேறுதான் நிறம் வேறுதான் மனசு ரெண்டு ஒன்று தேவ சுகந்தம் வந்து தூவும் நெஞ்சிலோ அமுதமோ மயங்கும் உலகம் ஒரு மோகம் நாளும் இங்கு பொங்கிடும் அட்டேஸ்டே பேரு அட்டேஸ்டே பேரு அட்டேஸ்டே பேரு அட்டேஸ்டே பேரு காதல் கொண்டேன் சும்மா தமிழ் கொஞ்சம் முத்தம்மா மலரட்டும் ஒரு உம்மா என் ஜோடி இவளம்மா நான் தான் இங்கே ஸ்வீட் எழுது கொஞ்சம் ஹீட் லேசர் கண்ண ஃபாஸ்ட் ஆசை தீயை மூட்டு வார்த்தை என்ன சாஃப்ட் காதல் தானே கிரேட் அட்டேஸ்டே பேரு அட்டேஸ்டே பேரு அட்டேஸ்டே பேரு அட்டேஸ்டே பேரு இந்த மாதிரி என்கொயரி கமிஷன் எல்லாம் என் அரசியல் வாழ்க்கையில் எத்தனையோ பார்த்துருக்கேன். நீங்களே இப்போ என்ன ஆச்சு? நல்லா ரிவிட் அடிச்சிட்டானுங்க. இனி நீங்கள் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு கழிச்சோறு தின்ன வேண்டியதுதான். என்ன சார் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? டிஆர் நாகராஜ் நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் எவிடன்ஸோட ரிப்போர்ட் எழுதியிருக்கிறான். இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. கரெக்ட் தானா? நாகராஜ் ரிப்போர்ட் அசம்பிளிக்கு போச்சுன்னா பதவி போகிறது மட்டும் இல்லை, 5 வருஷம் ஜெயில் தண்டனை நிச்சயம். தம்பி, அவன் உயிரோடு இருந்தா தானே அசம்பிளிக்கு வருவான். ஐயா ஒரிஜினல் வாய்ஸ் வருதுங்க. ஒரிஜினல் வாய்ஸ் வரட்டும்டாங்க காலி. 3வது கண்ணை திறந்தன்னா எவனா இருந்தாலும் சாம்பல் ஆயிடுவான். நல்லா கேட்டுக்குங்க. சுதந்திர பொன்விழா ஃபங்க்ஷனுக்கு டிஆர் நாகராஜ் சீஃப் கெஸ்டா வர போறான். அந்த ஃபங்க்ஷன்ல அவனை பாம்பு வச்சு நாம மேல அனுப்பிடுவோம்.
அவன் சாவுக்கு நாம தான் காரணம்னு பப்ளிக் டவுட் வராம இருக்கிறதுக்கு நாமளும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். பாம்பு பிளாஸ்டிங்க்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம எஸ்கேப் ஆயிடுவோம். அந்த கேஸ் மொத்தமும் தீவிரவாதிங்க கணக்கில் போய் சேர்ந்துரும். ஐயா, அது ஸ்கூல் பசங்க ஃபங்க்ஷனுங்க. நாகராஜை கொல்றதுக்காக பசங்களை பாம்பு வச்சு கொல்றது பாவங்க. திருப்பதிக்கு போலாம், க்ளீன் ஆயிடும். அந்த பிளாஸ்டிங்ல 100 பசங்க செத்துட்டானுங்கன்னா 500 பசங்களுக்கு கால் கை எகிரிடும். மொத்த பேரையும் அள்ளின்னு வந்து ஜெல் ஹாஸ்பிட்டல் விட்டுருவானுங்க. 500 பசங்க புட்டுக்கிட்டானுங்கன்னா 1000 கண்ணு, 1000 கிட்னி. மார்க்கெட்ல இதுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு உன்ன மாதிரி கேன பசங்களுக்கு எங்கடா தெரியும்? அசத்திட்டீங்க. ஆனா பாம்பு பிளாஸ்ட் செய்யறது யாரு? மஸ்தான். எப்படி இருக்கா? அன்கான்ஷியஸா இருக்கிறான் மேடம். நான் ஜிஹெச்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். நீங்க உடனே அவனை ஐசி யூனிட்க்கு கூட்டிட்டு போங்க. ஓகே? ஓகே மேடம். கார்ட்ஸ், எஸ் மேடம். பி கேர்ஃபுல். அந்த மஸ்தான் பயங்கரமான கிரிமினல் தெரிஞ்சும் கூட சரியான பாதுகாப்பு இல்லாம அனுப்பியிருக்கீங்க. நீங்க யாரை கேட்டு அனுப்புனீங்க? மேல் அதிகாரிங்க பெர்மிஷன் இல்லாம நீங்களே டிசிஷன் எடுத்திருக்கீங்க. திஸ் இஸ் நதிங் பட் நெக்லிஜென்ஸ். இல்ல சார், பெர்மிஷன் கேட்க டைம் இல்ல. அது மட்டும் இல்ல, மஸ்தான் ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருந்ததுனால. இப்போ உங்க வேலையே டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், உங்க எக்ஸ்பிளனேஷனை டிஐஜி கிட்ட சொல்லுங்க. சார், இது என் சின்சியாரிட்டிக்கு ஒரு சவால். நான் அவனை விட மாட்டேன். நானே தனியா முயற்சி செஞ்சு அந்த மஸ்தானை பிடிச்சி ஜெயில தள்ளதுக்கு அப்புறம் தான் என் டியூட்டில ஜாயின் பண்ணுவேன். ஒருவேளை அவனை பிடிக்க முடியலனா இந்த வேலையை விட்டுறேன். இது என் போஸ்ட் டேட்டட் ரெசிக்னேஷன் லெட்டர்.